பேசுதே கண்கள் நேசா நாள்தோறும் நான் உந்தன் காதல் தாசா என்னோடு வாதினமே என்னோடு வாதினமே. ஒவ்வொரு தடவையும் எங்க டிஜே உனக்காக ஒவ்வொரு பாட்டா தேடி தேடி போடுறாருன்றது நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. வணக்கம் and welcome to Master the Blaster powered by போத்தீஸ் மற்றும் போத்தீஸ் ஸ்வர்ண மஹால். Co-powered by the Chennai Silks and Kumaran Tanga Maligai. No matter what they say, Master the Blaster. ஆனா இது வரைக்கும் நம்ம பண்ண மாஸ்டர் த பிளாஸ்டர்லயே பெஸ்ட் ஷோ இந்த ஷோ தான். எனக்கு தெரியும் நீ வந்து நடக்கிறதுக்கு முன்னாடியே ஏன் பெஸ்ட்னு சொல்ல போறேன் நல்லாவே தெரியும். நீ கூப்பிட்டு நீ மனசார வந்து யார் வரணுமோ அவங்க எல்லாம் கூப்பிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஷோ ஸ்டார்ட் பண்ணலாம். அவசரமே இல்ல. அவன் சின்ன ஒருத்தர்னா 2 டீமா பிரியணும்ன்றதா 6 பெண்கள் வர போறாங்க. 6 பேர் இந்த மாஸ்டர் த பிளாஸ்டர் சந்தோஷமா உற்சாகமாய் கொண்டாட போற இந்த எபிசோட நீ உங்க 2 பேரும் டீமா பிரிக்கணும். 6 ஒரே இடத்துல நிக்க விளையாடலாமே. நீ இந்த மாதிரி ரொம்ப ஓவரா யோசிக்காத, கொஞ்சம் மூளைக்கு ரெஸ்ட் கொடு. ஓகே, லெட்ஸ் வெல்கம் ஸ்ரீநிதி, நக்ஷத்ரா and ஆஷ்ரிதா. ஒரு பாட்டு டாக்ஸி. ஆஹா, இந்த சைடு ஒரு பாதுஷா. பேர் வைக்க ஆரம்பிச்சிட்டே நீ. ஆமா, இது சொல்லி முடிச்சிடலாம்ல. இந்த சைடு ஜிலேபி. ஏன்னா இப்படி போறாங்க. அது எந்த ஆங்கிள் இப்படி கண்ட்ரோல்னே தெரியல. நானும் பாக்குறேன் எங்கயா போயிடலான்னு மேனியே நானே சைடுல கண்ணகின்னு ஸோ டக்குன்னு கண்ணகின்னு குதிரவங்க நான் வந்துட்டேன். ஸோ இந்த பியூட்டிஃபுல் ஸ்வீட் ஷாப்புக்கு நானும் ஒரு டீம் மெம்பரா இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் வெரி வெரி ஹாப்பி. நீ எப்ப டீம் மெம்பர் ஆன? நம்ம டீமே இன்னும் சூஸ் பண்ணல. ஒரு டீமுக்கே ஆரம்பிச்ச டீம் மெம்பர் நான். அந்த டீம் வந்தா மெம்பர் பண்ணி பாத்துக்கோங்க. அவன் மேல ஒரு நல்லா பார்க்க முடியுமா? என்ன நீ ஏன் இப்படி சொன்னா? அதுக்கப்புறம் நீ யார் லட்சுமி பாப்பா? நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நம்ம 2 பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். முதல் முறை ஸ்ரீநிதியை பார்த்தேன்னு இப்படி அப்படின்னு ஜம ஜாலியா ஆனது எனக்கு தெரியும். ஏன்னா எனக்கு ஸ்ரீநிதியை நல்லா தெரியும், ஸ்ரீநிதிக்கும் உனக்கு நல்லா தெரியும். இப்ப நாங்க உங்ககிட்ட கேட்க போறோம், விஜயை பத்தி தெரியாத ஒரு விஷயம் இந்த உலகத்துக்கே வந்து உங்க மூலமா தெரிவிக்க முடியும் அப்படின்னா அது என்னவா இருக்கும்? இப்ப ரீசெண்டா என்கிட்ட ஒருத்தவங்க சொன்னாங்க, யாருன்னு சொல்ல மாட்டேன், ஆனா விஜய்க்கு ரொம்ப வயசாயிடுச்சான், ஆனா ரொம்ப யங்கா இந்த மாதிரி எல்லாம் ஃபேன்சியா ட்ரெஸ் போட்டுட்டு சுத்திட்டு இருக்கேன். யாருக்குமே தெரியாத சொல்ல சொன்னாங்க. இங்க வா, எல்லாருக்குமே தெரிஞ்சது திருப்பி சொல்லாத. நீ இளஞ்சிட்டு நீ இங்க வா. உங்களுக்கு வெக்கமே இல்லையாடா? சொல்லு, இப்ப சொல்லு. கேர்ள்ஸ் ஃபேன்ஸ்லாம் வர பயங்கரமா இருக்காங்களாம். இதெல்லாம் ரொம்ப ஓவரா இல்ல, கல்யாணம் ஆகி குழந்தை வேற வந்துருச்சு. அடி கெட்ட முடிச்சவளே. ஓகே, இதோ கட் பண்ணிரோம். ஆல் ரைட் விஜய், அவங்க எல்லாம் அந்த பக்கம் அனுப்பிடலாமா நம்ம? எஸ் ப்ளீஸ். எஸ், थैंक यू ஸ்வீட்ஸ். மாஸ்டர் த பிளாஸ்டர்ல பொதுவா வந்து ஒரு பெண் 2 பெண்கள் இருந்தாலே விஜய் இந்த இடத்த விட்டு எங்கேயுமே போக மாட்டான். பட் இந்த இடத்துல அவன் மாயமா மறைஞ்சிருக்கான் அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம், எங்க போயிருப்பான், என்ன பண்ணிட்டு இருப்பான் அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு தெரியுது. பட் இருந்தாலும் நம்ம கூட இன்னைக்கு விளையாட வந்திருக்கிற 3 பியூட்டிஸை நம்ம முதல்ல வந்து வெல்கம் பண்ணிடலாம். So let's welcome பிரியா, வந்தனா. இருந்தாங்க. அதனால கூட்டிட்டு வர இடத்துக்கு ஹெல்ப் பண்ணேன். எங்களுக்கு என்னமோ பார்க்கும்போது அப்படி தெரியல, காலைல குளிக்காம சோப்பு தேய்ச்சி விட்ட மாதிரி. இல்ல இவ்ளோ ஹேண்ட்ஸமா ஒருத்தரை பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி இந்த மாதிரி டான்ஸ் நடக்குதுங்க? நான் இந்த ஷோக்கு வந்ததுக்கு காரணமே வந்து உங்களை பார்க்கிறதுக்கு. நான் இந்த ஷோல இன்னும் இருக்கிறதுக்கு காரணமே நீங்க மட்டும் தான். இல்லனா நான் பேசுற பேச்சுக்கு எப்பவும் ஹர்ட் ஆகி போயிருப்பேன். But anyway, thank you. You're looking very handsome. Thank you. I like you so much and your smile is very pretty. Thank you so much. இல்ல ஆக்சுவலி எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும். ஆமா, ஆக்சுவலி மேக்கப் ரூம்ல கேட்டேன் யார் ஆங்கர் அப்படின்னு. விஜய் அப்போ ஓகே எக்ஸைட் ஆயிட்டாங்க, ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டேன். விஜயின் பேர் வச்சாலே என்ன
ஹேண்ட்ஸம், ஸ்மார்ட், இன்டெலிஜென்ட், மாஸ், ரொம்ப Master நாலேஜ். கேட்டுக்கோங்க. Yeah. அதுக்கப்புறமா வந்து ஆல் இன் ஆல். முதல் தடவையா ஓவர்லாப்ல திட்டு வாங்கியிருக்கலான்னு இந்த 3 பேர் சேர்ந்து பின்னாடி போய் திட்டிருக்காங்க. சொல்லி கொடுத்துட்டு வந்தியா? கிடையவே இதுதான் தப்பாவே ஆக்சுவலா இந்த டைட்டிலுக்கு ஆக்ட் அவர் தான் இருக்காரு. ஐயோ இப்பதான் நீ அந்த டீம் எடுத்துக்கலாம், இந்த டீம் எடுத்துக்கிறேன். ஓகே தேங்க்யூ ஸோ மச். Okay, உங்களோட பிளேஸ் yeah. போயிடலாம். நன்றி. தேங்க்யூ Thank you, thank you, girls. தேங்க்யூ. மாஸ்டர் தி பிளாஸ்டர் இந்த ஷோல வந்து ஒவ்வொரு ரவுண்டுக்குள்ளேயும் போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு டீமுக்கு ஒரு பேர் வைக்கணும். இந்த பேரால தான் நீங்க அழைக்கப்படுவீர் இந்த ஷோ முடியற வரைக்கும். ஓகேவா? ஸ்ரீநிதி உங்க டீமுக்கு பேர் வச்சிட்டீங்களா? Yes. என்ன பேரு? டான் டான் சீனு 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 மானு மானு. So, ஒரு பக்கம் டான் இருக்காங்க, இன்னொரு பக்கம் யாருன்னு பார்த்தரலாம். ரவுடி பேபி எங்க சைடு ஃபுல் சப்போர்ட் நாங்க அவங்களுக்கு தான் கொடுக்க போறோம். இந்த சைடு டான். டான் ஃபுல் சப்போர்ட் இங்க தான் இருக்க போகுது. ஓகே, நம்ம என்ன பண்ணாலும் நம்ம அந்த பேரை விட்டு போக கூடாது. சோ அந்த பேரு கூட கெத்தோ நம்ம இருக்க போற டான் டீம். Are you guys ready? Ready. ரவுடி பேபி are you girls ready? சவுண்ட்னா இப்படி இருக்கணும், எனர்ஜினா அப்படி இருக்கணும். நாங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நீங்க எனர்ஜி வந்துச்சு. இப்படியே பேசிட்டே இருங்க ஷோ முடியற வரைக்கும். பட் எனிவே மாஸ்டர் தி பிளாஸ்டர்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ரவுண்டோட பேரு பஞ்ச் பரமசிவம். சோ நாங்க உங்களுக்காக பஞ்ச் டயலாக் டிஸ்ப்ளேல போடுவோம். போட்டதுக்கு அப்புறம் சில fill in the blanks விடுவோம். ஓகே, நான் ஒரு தடவை சொன்னா அப்படின்னு இருக்கும். ஸோ 3 blank அப்படின்னா அந்த 3 blankல என்ன வார்த்தை கரெக்டாக வரும் அப்படிங்கறத நீங்க கெஸ் பண்ணி சொல்லணும். முக்கியமான விஷயம், இதுல ஒரு வார்த்தை தப்பா இருந்தாலும் பாயிண்ட்ஸ் போயிடும். பயங்கர கோவமாயிடுவாங்க கஜோல். ஓகே, ஆர்டர் ரொம்ப ரொம்ப கரெக்டா இருக்கணும். எத்தனை blank இருக்கோ அத்தனை வார்த்தையை கரெக்டா ஃபில் பண்ணணும். ஓகே தானே? ரெடி? போலாமா? கஜோல் please go to your team. ஹே பஞ்ச் பரமசிவம்ல உங்களுக்கான முதல் பஞ்ச் டயலாக். ஆங்கில பார்த்தா தாண்டா காமெடியா இருப்பேன், கிட்டத்துல பார்த்தா சொல்லுங்க. ஓகே, Hey, இங்க buzzer press பண்ணிருக்காங்க. பஸர் பிரஸ் பண்ணிருக்கிறது உங்க டீம் தான். எஸ், உங்க டயலாக் சொல்லிடலாமா? Yes. ப்ளீஸ். நான் தான் சொல்லுமா? நான் சொல்றேன், நீ இந்த மாதிரி பிரஸ் மட்டும் பண்ணு. வேணாம். லாங்ல பார்த்தா தான்டா காமெடியா இருப்பேன், கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பேன்டா. டெரரா இருப்பேன்டா டெரரா அப்படிங்கிற ஒரு பதில் தான் சொல்லிருக்காங்க நம்மளுடைய டான் டீம். நீங்க கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்கல்ல? டெடடா இருப்பேன்டா டெடடா அதுவா அப்படின்னு செக் பண்ண போட்டேன்டா. ஓகேடா போடுடா மாஸ்டர். ஐயோ மாஸ்டர் ப்ளீஸ் செக் தி ஆன்சர். டீம் டான் கரெக்டான பதில் சொல்லிருக்கோமா? ஆங்கில பார்த்தா தாண்டா காமெடியா இருப்பேன், கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பேன்டா. டெரரா பார்க்கதான் காமெடியா இருப்பான், டெரரா இருக்கா பத்தியில. அப்பி காமெடியா தான் இருக்கா. நம்ம டீம்ல பஸர்னு ஒன்று இருக்கு, 3 பேர் பிரஸ் நிக்கிறோம். பண்ணிட்டேன், அதுக்கு முன்னாடியே பண்ணிட்டாங்க. அதுதான் கேம். அதுக்கு முன்னாடி நம்ம பிரஸ் பண்ணனும். ஓகேல மாஸ்டர் பஞ்ச் பரமசிவம்ல எங்களுக்கான நெக்ஸ்ட் பஞ்ச் டயலாக் ப்ளீஸ். கரண்ட தொட்டா சாதாரண மனுஷனுக்கு தான் ஷாக் அடிச்சிட்டியா? ஸ்ரீநிதி இல்ல நம்ம தான் அத அம்தனமான்னு ஸ்ரீநிதியா யோசிச்சிட்டீங்க. அவங்க சொல்ல போறாங்களா? அஸ்ரிதா அவங்க ரெடி போல இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. உங்க யாருக்கா தெரியுமா? ஓகே சொல்லுங்க ஸ்ரீநிதி. சொல்லுங்க. நான் சொல்லுவேன். நான் நினைச்சேன் எனக்கு தான் கரண்ட் தொட்டா சாதாரண மனுஷனுக்கு தான் ஷாக் அடிக்கும். நான் நரசிம்மா. நான் தொட்டா கரண்ட்டுக்கே ஷாக் அடிக்கும் நினைக்கிறேன். இல்ல நீ நினைக்கிறதுலாம் வேணாம், அதுல என்ன வரும்? நான் நரசிம்மா. நான் தொட்டா கரண்ட்டுக்கே ஷாக் அடிக்கும். நான் தொட்டா கரண்ட்டுக்கே ஷாக் அடிக்கும் அப்படிங்கறதான் டீம் டானோட பதில். இனிமே பஞ்ச் டயலாக் எப்படி சொல்லணும் ஸ்ரீநிதி தான் கத்துக்கணும். நான் நரசிம்மா நாங்க சொல்றோம்ல மேன். ஓகே நம்ம டீம் இல்ல அவங்க வர்றதுக்கு முன்னாடியே பிரஸ் பண்ணிட்டாங்க. அடிச்சிட்டாங்கப்பா. மாஸ்டர் இது கரெக்டான பதில் அப்படிங்கறத ரிவீல் பண்ணிருங்க. கரண்ட தொட்டா சாதாரண மனுஷனுக்கு தான் ஷாக் அடிக்கும். என்ன தொட்டா கரண்ட்டுக்கே ஷாக் அடிக்கும்? என்ன தொட்டா கரண்ட்டுக்கே ஷாக் அடிக்கும். என்ன தொட்டதுன்னா நான் சொன்னேன். ஏய் அந்த நான் தானே, நான் என்ன மொத்தமே 4 கேப் தான். என்ன அது? நான் என்ன நான் அவளுக்கு திட்டு வாய் கொஞ்சம். நான்ல வராது. நாங்க தான் இந்த ஒரு கேள்விக்கான வின்னரா மாறி இருக்கிறோம். So girls
பஸ்ஸரை பிரஸ் பண்ண லேட் ஆனாலும் அடுத்தல தயவுசெய்து பிடிச்சிருங்க. ஓகே ஓகே மாஸ்டர் அடுத்த பஞ்ச் டயலாக் ஃபார் ரவுண்ட் பஞ்ச் பரமசிவம் ப்ளீஸ். ஃப்ரெண்ட் லவ் மேட்ரி ஃபீல் ஆயிடாப்ல. இது கன்ஃபார்மா ஸ்ரீநிதிக்கு தெரியும். இல்ல நக்ஷுக்கு தான் தெரியும். அதே மாதிரி சொல்லணும். நான் தான் நரசிம்மா அத மாதிரி இல்லாம இத பஞ்சாவே சொல்லணும். ஏய் கன்ஃபியூஸ் பண்ணாத வெயிட் பண்ணு. ஃப்ரெண்ட் லவ் மேட்ரு ஃபீல் ஆயிட்டாப்ல, ஹாஃப் சாப்பிட்டா கூல் ஆயிட்டாப்ல. ஹாஃப் சாப்பிட்டா கூல் ஆயிடுவாப்ல. எதுக்கு இப்ப வெக்கப்படுறாப்ல எனக்கு புரியல. அந்த பிளாப்ல ஒரு மாதிரியா இருந்துச்சு. அதுக்கு கரெக்ட் தானே அது? ஹாஃப் சாப்பிட்டா கூல் ஆயிடுவாப்ல. கரெக்ட்டா தப்பா மாஸ்டர்? எஸ் ப்ளீஸ் ரிவீல் தி ஆன்சர் மாஸ்டர். கரெக்ட் தான். பிஹேவியர்ல அப்படி தான் இருக்கும். ஃப்ரெண்ட் லவ் மேட்ரி ஃபீல் ஆயிடாப்ல, ஆஃப் சரத் கூல் ஆயிடாப்ல. எங்களுக்கு பதில் அழுத்தவும் தெரியும், கரெக்டான பதில சொல்லவும் தெரியும். இருமா எங்களுக்கு எல்லாமே கரெக்டா தெரியும். பஸ்ஸர் எடுத்து தான் தெரியாது. அது ஒன்று தான் டீமோட பிரச்சனை. எல்லாம் எப்பவே ஜெயிச்சிருப்போம். பஸ்ஸர் ஒர்க் ஆகலைங்க, அதனால தான். ஓகே செகண்ட் டைம் இதே ரவுண்ட்ல அங்க வின் பண்ணிருக்கோம். How does it feel guys? It feels so good, amazing. ரொம்ப பெருமையா இருக்கு. இரு ஆப் சாப்பிட்டா கூல் ஆயிடுவாப்புல மட்டும் தான் அங்க சொல்லிருக்கீங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல. அடுத்து பஸ்ஸர் பிரஸ் பண்ண போறோம், ஜெயிக்க போறோம். தெரியுதோ தெரியலையோ தயவுசெய்து பஸ்ஸர் அனுப்பிடுங்க. நாங்க மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கோம். அது தெரியுதா? தெரியுது. பிளே தானே அத வர அடுத்த டயலாக். So master அடுத்த பஞ்ச் டயலாக் ப்ளீஸ். பேட்டா எங்க மாத்தறானுங்க எல்லாம் மாச சம்பளம் தான். அதுவும் நான் அடிச்சேன். எனக்கு தெரியாது. எனக்கு சொல்லுங்க. அப்படியா? ரவுடி பேபிஸ் டீனா சொல்லிருக்காங்க. எங்க அம்மா தராங்க எல்லாம் மாச சம்பளம் தான். பதில் எங்களுக்கு தெரியும். நாங்க இப்ப தெரியாது எனக்கு. எனக்கும் தெரியாது. 5 4 இரு 3 உங்களுக்கு எவ்வளவு டைம் கொடுத்தோம்? அதுவும் எங்க அம்மா நாங்க எங்க அம்மாக்கே ஹெஃப் கவுண்ட் ஃபேமிலி வந்திருக்குடா. எங்கடா அதெல்லாம் டயலாக் வந்துட்டு? கொன்ற 4 லைன் தான் இருக்கு. இல்ல அம்மாக்கே ஹேங் பண்ணி 4 வார்த்தையா போய்டுமே. அதுவுமே தீபாவளிக்கு பொங்கலுக்கா இல்லையா? நான் பேட்டா எங்க மாத்தறாங்க எல்லாம் மாச சம்பளம் தான். அதுவும் பொங்கலும் சொல்லல எனிவேஸ்ல. இப்ப நாங்க சொல்லலாம். இரு கொஞ்சமா முயற்சி செய்யட்டுமே. அதுவும் தீபாவளிக்கு பொங்கலுக்கு தராங்களா? அதுவும் தீபாவளி பொங்கலுக்கு மட்டும் தான் தராங்க சொல்லுவா. சூப்பர். ஓகே ஆமா தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் சிறப்பு தள்ளுபடி தராங்க. செக் பண்ணிருங்க அந்த ஆன்சரை. என்ன பண்றீங்க? சொல்லுங்க மாஸ்டர் சரியான பதிலா? தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் தராங்க. தப்பா ரைட்டான்னு சொல்லுங்க. ஆன்சர் யாரோ சொல்லணும்னு ஆசைப்படுறாங்கல்ல. தப்புதான். ஓகே இது தெரிஞ்ச ரிசல்ட் தான். அது இவ்வளவு நேரம் நீங்க எடுத்துக்க வேண்டாம். பட் நாங்க எனிவே எதுக்கு தெரியுமா பண்ணோம்? பஸர் பிரஸ் பண்ண தெரியலன்னு சொல்லிட்டு இருந்தீங்கல, அது பிரஸ் பண்ணி காமிச்சோம். சூப்பர். மூணாவது கேள்விக்கு பதில் அளிக்க கத்திருக்கீங்க. பதில் அளிக்க நாங்க கத்துந்திருக்கோம். பதில் ஒரு தடவை சொல்லுங்க. வந்ததுல இருந்தே நம்ம கேம் ஆட தெரியல. டேய் இருடா சொல்லுடா. நஹி பேட்டா பேட்டா எங்கம்மா தராங்க எல்லாம் மாச சம்பளம் தான். அதுவும் பொங்கலும் புளியோதரையும் போட்டு கழிச்சு போடுறாங்க. அதுவும் பொங்கலும் புளியோதரையும் போட்டு கழிச்சு போடுறாங்கன்னு சொல்லிருக்காங்க. அது கரெக்டான பதிலா மாஸ்டர்? பேட்டா எங்க மாத்தறானுங்க எல்லாம் மாச சம்பளம் தான். அதுவும் பொங்கலையும் புளியோரையும் போட்டு கழிச்சு போறானுங்கம்மா. பிளாஸ்டர்ல பஞ்ச் பரமசிவம் அப்படின்ற ரவுண்ட்ல டீம் டான் வின் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு கிடைச்சிருக்கூடிய பிரைஸ் மணி 25,000. மாஸ்டர் தி பிளாஸ்டர்ல அடுத்த ரவுண்டுக்குள்ள நம்ம இறங்க போறோம். அந்த ரவுண்டோட பேரு திரம்பிடு சிசே. சோ இங்க வர அந்த LED டிஸ்ப்ளேல உங்களுக்கு வந்து ஒரு பிக்சரை வந்து 9 கியூப்ஸா ஸ்ப்ளிட் பண்ணிருப்பாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 9 நம்பர் பண்ணிருப்பாங்க. நீங்க எந்த நம்பர் சொல்றீங்களோ அந்த இடத்துல இருக்கிற கியூப் மட்டும் ரிவீல் ஆகும். சோ அதை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த பிக்சர்ல என்ன இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கணும். யார் இருக்கிறதுல கம்மியான க்ளூஸ்ல கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்றத பாப்போம். ஓகே இதுல என்னன்னா இது பஸர் ரவுண்ட் கிடையாது. சோ முதல்ல ஒரு டீம் விளையாடுவாங்க, அதுக்கப்புறமா இன்னொரு டீம் விளையாடுவாங்க. சோ இது வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெயிக்கிறதுக்காக போராடிக்கிட்டு இருக்க ஒரு டீமான ரவுடி பேபிஸ் அவங்க தான் வந்து இந்த முதல்ல விளையாட போறாங்க. So Rowdy Babies, are you guys ready? Yes. Yeah. So first image விளையாட போறது எங்க டீம் தான். முதல் இமேஜ் என்ன அப்படின்றத பாத்துருவோம். உள்ள இருக்கிறது ஒரு படத்தோட இமேஜ். படத்தோட இமேஜ் 5 சொல்லுங்க. 5 ஓகே 5. மாஸ்டர் ரிவீல் 5. இதை விட ஒரு பெஸ்ட் க்ளூ எதுவுமே கிடையாது. 4 சொல்லுங்க. 4 இதுல கண்டுபிடிக்க முடியல. இல்ல கண்டுபிடிச்சிட்டோம். பட் எதுக்கும் ஒரு வாட்டி இருக்கும். சோ இப்போ நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு 800 பாயிண்ட்ஸ் தான் வரும். ஓகே அப்படியே 1 2 கேட்றோமா? ஆன்சர் அவங்க சொல்லிடுவாங்க. பாயிண்ட் உங்களுக்கு. கைதி
கைதி மூவி. கன்ஃபார்மா? யா யா யா. என்ன நான் கண்டுபிடிச்சிருக்கீங்கல்ல? கையில அந்த கை விலங்கு இருக்கு, அந்த தாடி வச்சு நான் கார்த்திக் சொல்றேன். பட் என்னவோ அந்த லாரிக்கு முன்னாடி இருந்தது அந்த கைதி படத்துல தான். சூப்பர். சோ 3 மேட்டர் சொல்லிக்கீங்க. கையில வந்து கை விலங்கு இருக்கு, தாடியை பார்க்கும்போது கார்த்தி சார் மாதிரி இருக்கு, பின்னாடி லாரி இருக்கு, அதனால கைதி படம் சொல்றீங்க. ஓகே மாஸ்டர், இது கைதி படம் கரெக்டா தப்பா? ஓகே, சோ இருக்கிறதுல எவ்வளவு கம்மியான க்ளூஸ் வச்சு நீங்க கண்டுபிடிக்கிறீங்களோ அப்பதான் அதிகமான பாயிண்ட். அத மட்டும் தெரிஞ்சுங்க. ஓகே, அடுத்த இமேஜ் என்ன அப்படின்றத பார்த்தலாம். நெக்ஸ்ட் இமேஜ் ப்ளீஸ். அதே மாதிரி 5 சோ இந்த 1 to 9ல எதை ரிவீல் பண்ண போறோம்? 5 தான். இதான் திறமைன்றது. ஒரு தடவை 5 வொர்க் அவுட் ஆச்சுன்னா திருப்பி 5 கேக்குறது. ஐயோ. ஈஸி தி பெஸ்ட் இமேஜ் இதுதான். என்னது? ஆக்சுவலா பார்த்த உடனே ஸ்டார் யாரு அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். அந்த லொகேஷன் என்ன அப்படின்றத கரெக்ட்டா கெஸ் பண்ணிட்டீங்கன்னா படத்தோட பேர் சொல்லலாம். தனுஷ். 6 போலாமா? 6 போலாமா? என்ன படம் பேரு? படம் பேர் என்ன? கர்ணனா? ஐயோ, இந்த படம் பேர் தெரியல. அப்ப இன்னொரு க்ளூ விடுங்க, வேற வழி இல்ல. ஓகே, நம்பர் 6. இது ஜெயில்ல இருக்க மாதிரி. அம்மா எதுக்கு க்ளூ? இந்த டயலாகோட நீங்க அப்படியே சொல்லலாம், அவ்வளவு ஃபேமஸ். அந்த படம் தான். இல்ல அந்த படம் பேர் கர்ணன் இல்ல, இப்போ நடிச்சாங்க. எங்களுக்கு பாட்டு தெரியும் அதுல இருந்து. எள்ளுவாய பூக்களையே எள்ளு வயல் பூக்கலையா? அந்த பாட்டு வருமே. ஏங்க அந்த படத்துல ஜெயில உட்கார்ந்திருப்பாரா? சரி, கர்ணன் சொல்லி அந்த கோழி இது சொல்றீங்களா? ஒரு கவுண்ட் டவுன் வச்சு நல்லா தப்பாயிடும். அந்த ஆடுகளமா? ஆடுகளம். சூப்பர் மாஸ்டர். இந்த டீம் வச்சுட்டு என் பாடு எப்படி இருக்குது நீங்களே பாருங்க மாஸ்டர். ஆடுகளம். சரி ஒரு நிமிஷம் சொல்லுங்க. இவ்ளோ வட சென்னை. வட சென்னை மாஸ்டர். சரி, நான் லாஸ்டா சொல்றேன். கர்ணன் மாஸ்டர். வட சென்னை. வட சென்னையா? ஆடுகளமா? கர்ணனா? இது தனுஷா? செல்வராகவனா? சரி, கர்ணன். சரி, கர்ணன். எதையா ஒண்ணுத்த லாக் பண்ணுங்க மாஸ்டர். ராங். இரு ஒண்ணும் சொல்லாதீங்க. இப்போ இது என்ன படம் தெரியுதா? அசுரன். சூப்பர். அசுரன். அந்த பேர் தான் தெரியல. இப்பயும் தெரியல. அது அசுரன் கிடையாது, அது புதுப்பேட்டை. புதுப்பேட்டையா? எங்க? ஐயோ. ஹலோ, யாராவது இருக்கீங்களா? ஒரே பயமாகுது. ஓ அதுவா? பயமா இருக்குது. நெக்ஸ்ட் டீம், இதையும் நீங்க கொஞ்சம் நல்லா சிறப்பா ஆடுவீங்கன்ற நம்பிக்கையோட உங்ககிட்ட வந்திருக்கோம். You guys are ready, no? Team Dawn? ரெடி. Yeah, Master. Team Dawn-க்கான image, please. What's your lucky number, guys? 5. நீங்களும் 5-ஆ? 5ஆம் நம்பர்ல தான் இருக்கு போல இருக்கு. Okay, 5 அப்படின்னு சொல்லிருக்காங்க மாஸ்டர். Reveal 5. சூப்பர். சொல்லுங்க. நாயகன். நாயகன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. கமலாசன், சரண்யா. கமலாசன். நாயகன். அது இல்ல. நடந்து போகும்போது கூட சொல்லுவாங்கல்ல, நான் இப்ப அழுதுருவேன். அது இன்னொரு இதை ஓபன் பண்ணிக்கோங்க, இல்லனா வந்து ஒரே இதுல கரெக்டா சொல்லிடுங்க. நட்சத்திரா, ஒண்ணு அடுத்த க்ளூக்கு போணும், இல்லனா கவுண்ட் டவுன் போணும். படம் பேர் தெரியாது. நாயகன். மாஸ்டர், எங்க டீம் டான் வந்து நாயகன் அப்படின்னு சொல்றாங்க. சோ அது கரெக்டான பதிலா அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க. பட் நீங்க வந்து ஏன் நாயகன்னு சொல்றீங்க? இவங்க யாருன்னு ஃபைனலைஸ் பண்ணி. அவங்க வந்து சரண்யா தெரியும். ஓகே. அவங்களும் கமல்ஹாசன் சாரும் ஏதோ படம் நடிச்சிருக்காங்க. அது என்ன படம் தெரியாது. ஓகே. சோ நீங்க வந்து எத்தனை டப்பா ஓபன் பண்ணாலும் அது தெரியாது. அதனால எனக்கு தெரிஞ்ச ஒரு படத்தை நான் சொல்றேன். நீங்க பிராங்கா சொன்னது ஃப்ளூக்ல வொர்க் அவுட் ஆகுதா அப்படின்றத பாத்துற போறோம். ஆனா குழுக்கள்ல சொன்னாலும் அந்த டீமுக்கு ஒர்க் அவுட் ஆகுது, யோசிச்சு சொன்னாலும் ஒர்க் அவுட் ஆகுது. நாங்க என்ன பண்ணாலும் தனுஷ் சார்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா என்ன படம்ன்றது ஒரு 60 படம் சொல்லிருக்கீங்க, அதுல ஒண்ணுத்துல கூட புதுப்பேட்டை வரல. ஓகே மாஸ்டர், எங்க டீமுக்கு அடுத்த இமேஜ் ப்ளீஸ். ஓகே, என்ன நம்பர் சூஸ் பண்றீங்க? 5. ஏய் என்ன 5லயே இருக்கீங்க? சென்டர்ல என்ன இருக்குன்னு இப்ப பாத்தலாம். மாஸ்டர் ப்ளீஸ் ரிவீல் 5. இது சூர்யா ஆயுத எழுத்து. ஐயோ, ஷேப் பண்ணி இது ஆயுத எழுத்துன்னு நினைக்கிறேன்.
ஆயுத எழுத்து ஒரு வாரணமாயிரம். ஆமா. நீங்க சூஸ் பண்ண மாதிரி 5 கிளிக் பண்ணதுல ஃபேஸே ரிவீல் ஆயிருக்கு. லக்கி நம்பர் தான் உங்களுக்கு அது. கீழ இருக்குது அது வேண்டாம். இது என்ன படம்னு நீங்க சொல்லலாம் இல்ல நீங்க அடுத்த டைல் போலாம். அங்க எங்கேயாவது ஓபன் பண்ணு. அது என் தலை. ஆமா. அத 4 ஓபன் பண்ணு. 4 ஓபன் பண்ணுங்க. ஓகே 4 நம்பர் 4 ரிவீல் பண்ணுங்க மாஸ்டர். ஓகே 2 டைல் ரிவீல் பண்ணிருக்கீங்க. என்ன படம் தெரியுமா? கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆயுத எழுத்து. ஓகே எப்படி எதை வச்சு சொல்ற? சூர்யா சார் வந்து இந்த கெட்டப்ல 2 மூவில தான் இருப்பாங்க நினைக்கிறேன். ஒன்னு வாரணமாயிரம், இன்னொன்னு ஆயுத எழுத்து. ஓகே. இது வாரணமாயிரம் வந்து இந்த டோன்ல இல்ல, ஜிவிஎம் எடுக்கல. ஓகே இந்த போட்டோலயே உங்க டோன்லாம் தெரியுது. இட்ஸ் நாட் அதான் கொஞ்சம் ஜெயிச்சா நம்ம என்ன வேணா சொல்லலாம்ல. அப்போ இந்த டைம் பின்னாடி ஒரு கிரவுட்ல நான் பார்த்தேன். இவர் வந்து யாருன்னு எனக்கு தெரியும். சூப்பர். இது பார்த்தா வந்து உங்களுக்கு ஆயுத எழுத்து மாதிரி தெரியுது. தெரியல. மேபி இருக்கலாம். வேற டைல ஓபன் பண்ணாலும் பண்ணலனாலும் நீங்க தான் கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க கரெக்ட்டா? சரி இருங்க. என்னடி ஓபன் பண்ணனும்? 2 ஓகே ரிவீல் நம்பர் 2. அங்க தலை தானே தெரியும். அதுதான் நானும் சொன்னேன். எனக்கு அவங்க சொல்லுவாங்க சூர்யா சார் முடி வெட்டினப்போ இது ஆயுத எழுத்து இல்ல இது வாரணமாயிரம் உங்களுக்கு தெரியும். ஹேர்ஸ்டைல் எந்த படத்துல வச்சிருந்தாங்க ஸ்ரீநிதி? எனக்கு தெரியலையே. சூரியரை போட்டுல கூட இந்த மாதிரி தானே ஆயுத எழுத்து. சூரியரை போட்டு பாத்தீங்களா? சூரரே போட்டுறல. இல்ல பழைய ஃபேஸ் இது. ஆயுத எழுத்து தான் நினைக்கிறேன். ஓகே சோ அந்த டீம் டான் ஆயுத எழுத்தை லாக் பண்ணிருக்காங்க. அது கரெக்டான பதிலான ரிவீல் பண்ணுங்க மாஸ்டர். ஆனா யாரோ கேட்டாங்க ஒரு டைம் ஏன் வந்து நம்ம மாஸ்டர் தி பிளாஸ்டர் ஷோல ஆடியன்ஸ்லாம் இல்ல அப்படின்னு. இந்த ஷோல இருந்து அதை நாங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். நாங்க 4 பேர் ஆடியன்ஸா இந்த ரவுண்டா பார்த்துட்டு வெரி ஹாப்பி. தேங்க் யூ so much. சோ நமக்கு தனியா பேமெண்ட் இருக்கு. 250 ரூபாய் கொடுப்பாங்க வாங்கிட்டு போயிடலாம். ஓகே தேங்க் யூ. நீங்க சூப்பரா ஆறீங்க. கண்டினியூ பண்ணுங்க. அடுத்து என்ன பண்ண போறீங்க? ஓகே இந்த ரவுண்டோட வின்னர் டீம் டான் and 25,000 cash prize for team டான் again. மாஸ்டர் தி பிளாஸ்டர்ல அடுத்த ரவுண்ட்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை இப்போ பார்க்க போறோம் ஆனந்தி. ஸோ ஒரு படமா இருந்தாலும் சரி ஒரு சீரியலா இருந்தாலும் சரி ஒரு பேயா பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னா ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டரா தான் இருக்கும். அதை சார்ந்து தான் நிறைய கதை விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும். அதே மாதிரி பேய் வச்சு எது எடுத்தாலும் ஹிட் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸும் நம்ம இண்டஸ்ட்ரியில இருக்கு. ஒரு பேயை இந்த ஸ்டேஜ்ல பார்க்க போறோம். யாரு அந்த காஞ்சனாவா மாறுறீங்க அப்படின்ற ஃபீலை கொடுக்குறீங்கன்றது செக் பண்ண போறோம். ரெடி? முதல் பேய் இன் தி வேர்ல்ட். லெட்ஸ் வெல்கம் அஸ்ருதா. உன் பார்வை போதும் வானம் மேலே The costliest pay ever in Indian cinema இல்ல வேர்ல்ட் சினிமான்னு கூட சொல்லலாம். இன்னைக்கு இந்த மேடை பார்க்க போகிறது. லைட் எஃபெக்ட் சேஞ்ச் பண்ண போறோம். நீங்க பேயா மாற போறீங்க. 3 2 1 ஆக்ஷன். இது அழகான பேய். ஏய் விஜய் என்ன கேள்றா? பேய் அழுதுடா என்ன கேள்றா? நான் ஒருத்தனை ரொம்ப லவ் பண்ணேன். அவன் தான் எனக்கு எல்லாமே. ஆனா என் வீட்டுல என்ன ஃபோர்ஸ் பண்ணி இன்னொருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணிட்டாங்க. ஆனா நான் அவனை லவ் பண்ண இருந்தேன். ரொம்ப லவ் பண்ணேன் அவனை. கடைசி வரைக்கும் அவன் கூட நான் வாழல. அந்த ஆசையிலே நான் சூசைட் பண்ணிட்டேன். அவன் கூட நான் நிஜத்துல தான் வாழல. அட்லீஸ்ட் என்னோட உலகத்துலயாச்சும் போய் வாழலாம் சொல்லிட்டு தான். அது வேற யாரும் இல்ல விஜய். விஜய் தான் லவ் பண்ணேன். நான் இன்னி வரைக்கும் உனக்கு ஐ லவ் யூ கூட சொன்னதில்லை.
I love you, விஜய். சீக்கிரம் வந்துரு என் கூட. நம்ம மேல போய் சந்தோஷமா வாழலாம். கல்யாணத்துக்கு அப்புறம் இங்க இருந்தா என்ன சாவடி பார்த்தா கல்யாணம் பண்ணிக்கவே செத்து தான் வரணும்ன்ற உனக்காக இங்கே கால் இல்ல காதல் இருக்குல்ல. I love you. என்ன பேய் லவ் பண்றீங்க? சீரியஸா இது வரைக்கும் பேய் ப்ரப்போஸ் பண்ற கான்செப்ட் நான் பார்த்ததே இல்ல. பேயானா கூட டான்ஸ் ஆடிட்டு தான் நீ அடுத்ததுக்கு போவ அந்த மாதிரி கிடையாதுங்க. பாட்டு போட்டுறாங்க. நீ எல்லா வாட்டியும் என்னையே தப்பா நினைக்கிற. பட் எனிவே தேங்க் யூ so much. சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணீங்க. சீரியஸ்லி ஆசம். கலக்கிட்டீங்க. Thank you. சோ இது வரைக்கும் நீங்க நிறைய பேய்கள் பாத்திருக்கீங்க. எல்லாம் சேர்ந்து ஒரே பேயா இப்ப பார்க்க போறோம். ஆமா அதுதான் ஸ்ரீநிதி பேய். ஏன்னா அது பேய்க்கே தெரியாது அது ஒரு பேய்னு. அப்படி ஒரு பேய் அது. நான் வந்து இப்பவே சொல்லிடுறேன், எனக்கு பேய் மாதிரிலாம் நடிக்க தெரியாது. ஓகேவா? நீ ஏதோ இப்ப டான்ஸ் ஆட பிராக்டிஸ் பண்ணிருக்க நினைக்கிறேன். நான் எதுவுமே பண்ணல. இப்போ வந்து சந்திரமுகி படம் பார்த்திருக்கீங்களா? அதுல நான் தான் ஜோதிகா. வினிதா இல்ல பிரபு. சோ எனக்கே தெரியாது எனக்குள்ள பேய் இருக்குன்னு. உனக்கும் தெரியாது, ஆனா இப்ப தெரியும். பாக்குறவங்களுக்கும் தெரியாது எதுக்கு இதை பாக்குறோன்னு. அதுல இன்னொன்னு இருக்கு. சரி சொல்ல முடியாது. சரி விட்டுரு. ஓகே ஓகே. இப்ப நான் கிளியரா சொல்றேன். இப்ப நல்லா புரியும். இப்ப நீயும் நானும் நான் தான் ஜோதிகா. ஓகே, நீ வந்து பிரபு. உனக்கும் நானும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். சரி. ஆனா உனக்கு ஒரு எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு. அது என்னது? எல்லாம் ஏமாத்திட்ட. சரி ஓகேவா? அதை ஏமாத்திட்டு தான் நீ என்ன கல்யாணம் பண்ணிருக்க. நீ வந்து நேர்மையா இருந்திருக்க. எனக்காக காத்துக்கிட்டு இருக்க. நீ என்னையே கல்யாணம் பண்ணிக்கிட்ட. சரி எழுதிப்பா. எல்லாரும் அதெல்லாம் சொல்ல போறீங்க. நான் ரொம்ப பாவமான இன்னசென்ட்டான வைஃப். எனக்குள்ள உன் எக்ஸோட ஆவி இருக்கு. இல்ல எல்லாமே பொய்யா இருக்கு. நீ இன்னசென்ட் போய் கதை சொல்லிட்டு இருக்கற. உங்களுக்கு புரியணும்ல. நீயும் நானும் மட்டும் பெர்ஃபார்ம் பண்ண போறோம். நீங்க பண்ணுங்க, எங்களுக்கு புரியுதான்னு பாக்குறோம். மாஸ்டர் அந்த பேய் மூடு செட் பண்ண வேணாம்னு சொல்றாங்க அவங்க. ஆனா கொஞ்சம் அட்லீஸ்ட் சவுண்ட் எஃபெக்ட்டா ஏதாவது ஒன்று கொடுங்க மாஸ்டர். விஜய், இன்னைக்கு நம்மளோட ஆனிவர்சரி. நீ வந்து என்ன ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இடத்துல மீட் பண்ணல? ஆமா. அங்க போயிட்டு பானிபூரி வாங்கி கொடுத்தல? ஆமா. அந்த பானிபூரி கடையில பேய் மாதிரி பேசணும்ல. இல்ல இல்ல, நான் இப்போ உன் வைஃப் இல்ல. இன்னும் பேய் வரல. ஏய் என்ன எனக்கு எனக்கே தெரியாம அவளுக்கு எப்ப பானிபூரி வாங்கி கொடுத்த? கங்கா நீ மூஞ்சில எச்சு துப்புற. தள்ளி போய் பேசு. கங்கா என்னாச்சு உனக்கு? இதுவும் இல்ல, நல்லா தான் இருக்கு. என்னாச்சு? அதெல்லாம் கேக்குறேன். என்னாச்சு உனக்கு? எனக்கு இந்த கான்செப்ட் தெரியாது. எனக்கு பேய் மாதிரி நடிக்க தெரியாது. ஆனா நல்லா பெர்ஃபார்ம் பண்ற. அப்படியா? உன்னை நான் இப்படியே மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பேன். உன் அறியாமலே உனக்குள்ள ஏதோ வருது. என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட வாய்ஸ்லாம் வருது. விஜய் எதுக்கு நீ வந்து நம்ம சந்தோஷமா இருக்கும்போது எக்ஸ் பத்தி எல்லாம் பேசுற? உன் எக்ஸ் இல்லமா, என் எக்ஸ். உனக்கு தான் எக்ஸ் இல்லையே. உன்னோட எக்ஸ் தான் நான் சொல்றேன். எதுக்கு அவளை பத்தி எல்லாம் பேசுற? நம்ம தான் ஜாலியா இருக்கோம்ல. அவளை பத்தி பேசாதவா? அவளை பத்தி பேசாதனா பேச மாட்டியா? அவளை பத்தி பேசாதனா பேச மாட்டியா? என்ன பத்தி பேச இப்ப யார பத்தி பேசுறோம்? பேய். வாங்க. நீங்க ரெண்டு திலமே பேய் மாதிரி தான் பேசுறீங்க. மாடலேஷன் தான் மாறுதீங்க. வாங்க. இப்போ நான் யார பத்தி பேசுறோம்? கங்கா என்ன ஆச்சு உங்களுக்கு? எனக்கு எதுவும் ஆவல. நீ தான் அண்ணியன் நினைச்சிட்டு வேற மாதிரி ஏதோ பண்ணிருக்க. நல்லா இருக்கு. ஏன் பைத்தியம் மாதிரி பண்றீங்க? நான் தானே. ஆமா. ஒரு தடவை ரெக்கார்ட் பண்ணி காட்டவா? யார் பைத்தியம் தெரியும்? அப்படி மட்டும் நினைச்சிடாத. நான் ஒத்துக்கிறேன், எனக்குன்னு ஒரு பாஸ்ட் இருந்தது. ஆனா உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் சத்தியமா ஒரு நாளும் நான் அதை பத்தி நினைச்சதே இல்ல. நினைச்சது இல்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நினைச்சது இல்ல. அப்ப விடுங்க. நீ கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க இருந்த பைத்தியம். விட்டீங்களா இல்லையா? ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் நான் ஊமேல பைத்தியம். அதனால புரிஞ்சுக்கோ. ஐயோ சோ கியூட். நீங்க விட்டீங்களா இல்லையா? எதை? உங்க பாஸ்ட் விட்டுட்டேன். விட்டியா? ஆமா. ஏன் விட்ட? அம்மா யா விட்டேன்னு கேக்குறேன். ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுலமா. அப்ப எக்ஸ் நீ தான் என் பிரசன்ட். யூ மை எவரிதிங். Today is anniversary. Thank you. Let's go for a beautiful candlelight dinner. Come please. It's getting late. Oh my god.
தேங்க்யூ. இன்னும் ஆஃப் பண்ண மாட்டேங்கிறாங்க. சொல்லுங்க ப்ளீஸ். யாரும் ஒரு நிலைமைக்கு வந்துச்சு சாஃப் பண்ணிடலாம் நினைக்கிறேன். சூப்பர் ஸ்ரீநிதி. நன்றி. தேங்க்யூ. மாஸ்டர் தி பிளாஸ்டர்ல ஃபைனல் ரவுண்டுக்குள்ள நம்ம வந்து என்ட்ரி ஆயிருக்கிறோம். அந்த ரவுண்டோட பேரே தண்ணில கண்டா. நாங்க உங்களுக்கு ஒரு படத்தோட பேர் சொல்லுவோம். ஆமா. அந்த படத்தோட பேரை வச்சு அது சம்பந்தமான க்ளூஸ் வந்து உங்க டீம் மெம்பருக்கு நீங்க கொடுக்கணும். ஓகே, 30 செகண்ட்ஸ்க்குள்ள 5 க்ளூ நீங்க கொடுக்கலாம். 5 க்ளூவும் ஒரு வார்த்தையில தான் இருக்கணும். அந்த க்ளூஸ்ல என்னென்ன இருக்க கூடாது? அந்த படத்தோட பேர் இருக்க கூடாது, அந்த ஆர்டிஸ்டோட பேர் இருக்க கூடாது, படத்தோட ஜானர் இருக்க கூடாது, பாட்டோட பேர் இருக்க கூடாது. என்ன இருக்கணும்ங்கறத விஜய் சொல்வார். ஓகே, இப்போ உதாரணத்துக்கு நீ ஏதாவது ஒரு படம் சொல்லு. ஜீன்ஸ். ஜீன்ஸ் அப்படின்னு இருக்குன்னா ட்வின்ஸ், அமெரிக்கா, ஆபரேஷன், இதெல்லாம் இருக்கலாம். ஸோ படத்தோட பேரை நாங்கள் உங்களுக்கு சொல்லுவோம். உங்க சைட்ல இருந்து ஒருத்தர் உங்க டீமை ரெப்ரசென்ட் பண்ணி இங்க வந்து நிப்பீங்க. 5 க்ளூ கொடுக்கலாம். 30 செகண்ட்ஸ் டைம். அதுக்குள்ள நீங்க அது என்ன படம் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். போடா அண்ணனுக்கு டொருன வாங்கிட்டு வாடா. ஜெயஸ்ட் குடிக்கிறான் தம்பாலான்னு. ஸோ எந்த டீம் லீடிங்ல இருக்காங்களோ அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் சான்ஸ் எடுப்பாங்க. நீங்க தான் லீடிங்ல இருக்கீங்க. டீம்ல இருந்து யார் வர போறா ஃபர்ஸ்ட் களத்துல இறங்குறதுக்கு? நக்ஷு களத்துல இறங்க போறீங்க. அண்ட் உங்க சைட்ல இருந்து இந்த பலூனை கட் பண்றதுக்கு யார் வர போறா? மேலே ஏறி ஒருத்தர் நிக்கணும். ஸோ தண்ணியில கண்டோம் இந்த ரவுண்டோட ஃபர்ஸ்ட் டீம் ஆட போறது டீம் டான். அந்த சைடு கட் பண்றதுக்காக ரவுடி பேபில இருந்து அவங்களும் தயாரா காத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கான ஃபர்ஸ்ட் மூவி பார்த்தோனே 30 செகண்ட்ஸ் டைமர் ரெடி ஆயிடும். 3, 2, 1 your time starts now. சாக்லேட் பாய். First clue chocolate boy. 25 seconds more. மல்லிப்பூ. மல்லிப்பூ. மல்லிப்பூ chocolate boy. 20 seconds more. 15 seconds more. Count down ஒன்னு போயிட்டு இருக்கு. க்ளூ கொடுத்தீங்கன்னா தான் அவங்க நீங்க யோசிப்பாங்க. சொல்லலனா மேல பலூன் கட் ஆயிடும். 10 seconds. 9 8 7 6 ஓடா. 5 இறுதி சுற்று. 3 2 1. இவங்க டிரான்ஸ்லேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. நீரா ஜாஸ்மினுக்கு மல்லிப்பூ, அதுக்கப்புறம் ரன்னுக்கு ஓடு, இந்த மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இது எதுக்காக சொல்றேன்னா இது திருப்பி ரிப்பீட் பண்ண கூடாதுன்றதுக்காக தான் சொல்றோம். அந்த படத்துல ஓடுவாங்களே ஓடுன்னு சொன்னா ஓடு டைட்டில். இந்த படமே நான் பார்த்தது இல்ல. சோ அந்த படத்துல என்ன நடக்கும்னே எனக்கு தெரியாது. சூப்பர், பரவாயில்ல. மீரா ஜாஸ்மின் மல்லிப்பூ மாத்த தெரிஞ்சிருக்கு. ரன் டைட்டில் ஓடுன்னு சொல்ல தெரிஞ்சிருக்கு. மாதவன சாக்லேட் பாய்னு சொல்ல தெரிஞ்சிருக்கு. அது வரைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் தெரிஞ்ச உங்களுக்கு அடுத்த ரவுண்ட் இதை சொல்லக்கூடாதுன்றது தெரியணும். அதான் எங்களுக்கு ஆசை. ஓகேவா? அக்ஷத்ரா, you can go back. நெக்ஸ்ட் நமக்காக அஷு வந்திருக்காங்க. அஷு இஸ் ரெடி. அச்சு கூட சொல்லலாம். அச்சு இஸ் ரெடி. அண்ட் அவங்க டீம்ல இருந்து மாறி இருக்காங்க. நான் தான் கட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா நான் ரெடியா வந்து நின்னு இருக்காங்க. பார்க்க போறோம். அதே மாதிரி தான் 30 seconds 5 clues. உங்களுக்கான மூவி இதோ. 3 2 1 your time starts now. Military officer, bomb blast, terrorism, train. சூப்பர். 4 clue. பெஸ்ட் 4 clue. 20 seconds to go. Military officer, terrorism, bomb blast. இன்னும் ஒரு க்ளூ கொடுத்தீங்கன்னா 15 seconds டைம் இருக்கு. இன்னும் ஒரு க்ளூ கொடுக்கலாம். அதுக்குள்ள நீங்க கண்டுபிடிக்கலாம். ஷூட். ஓகே. விவேகம். மருதநாயகமா? விவேகம். 4 3 2 1 டைம் அப்.
தேங்க்யூ ஸோ மச். மாஸ்டர் பிளாஸ்டர்ல தண்ணியில கொண்டு இந்த ஃபைனல் ரவுண்ட் விளையாடுறதுக்காக ரவுடி பேபி டீம் தயாரா காத்துட்டு இருக்காங்க. வந்ததுல இருந்தே காத்துட்டு மட்டும் தான் இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தோணி இருக்கலாம். ஆனா இதுல அடிச்சு திம்சம் பண்ண போறாங்கன்றது தெரிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் யார் வர போறா உங்க டீம்ல இருந்து? பரியாடி யுவர் இப்ப பண்ண மட்டும் பாருங்க. அங்க இருந்து வெட்றதுக்கு யார் வரீங்க? டான் டீம்ல இருந்து 3 பேரும் குறுகுறுன்னு பாக்குறாங்க. யாரும் வர மாட்டேங்க. டான் டீம் நீங்க தான் தெரியுமா? நக்ஷத்ரா, அஷு, ஸ்ரீநிதி 3 பேர்ல யார் வர போறீங்க மேல? பலூன் வெட்ட யார் வரீங்க? ஸ்ரீநிதி வராங்க. எனக்கு தெரிஞ்சு 2 கரெக்டான ஆட்கள் தான். ஏன்னா க்ளூ கொடுத்த உடனே கண்டுபிடிக்கிறது நீங்க சூப்பரா பண்ணுவீங்க. ஸ்ரீநிதி இந்த வெட்டி விடுறது பிரிச்சு விடுறது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதான் அவங்க கரெக்டா பண்ணுவாங்க. 2 பேரும் அங்க பாரு அவங்களால வெட்டப்பட்டு பிரியப்பட்ட ஒரு கை தட்டல் பட்டு கரெக்டா. ஸோ பிரிச்சு விட்டதுனால நக்ஷா உங்களுக்கு கை தட்டுறாங்க. இது உங்க பர்சனல் ஸ்டோரி. எனிவே இந்த இடத்துல ஷேர் பண்ணிட்டோம். பட் இதே ஹாப்பி நோட்ல படம் என்ன அப்படின்றது சொல்ல போறீங்க. வேற லெவல்ல 30 செகண்ட்ல 300 க்ளூ கொடுக்க போறாங்க டீம் ரவுடி பேபி. 5 க்ளூ தான் கொடுக்கணும். ஆமா என்னமா சொன்னாதான் 3 க்ளூவா கொடுப்பாங்க. ஏமா அவள வின் பண்ணிட்டாங்க. 3 2 1 போங்க போங்க. ஒவ்வொரு க்ளூவையும் நீங்க வரிசையா சொல்லலாம். ஓகே. அசெம்பிளி. அசெம்பிளி. ஃபர்ஸ்ட் க்ளூ அசெம்பிளி. அசெம்பிளி. டெலிஃபோன். டெலிஃபோன். சீஃப் மினிஸ்டர். தலைவி. சீஃப் மினிஸ்டர். ஒன் டே. முதல்வர். உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு ஊட்டி விட நீ போதும் எனக்கு. முத்தமிட்டு நெத்தியில மார்புக்கு நெத்தியில செத்து விட தோணுதடி எனக்கு. உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு ஊட்டி விட நீ போதும் எனக்கு. முத்தமிட்டு நெத்தியில மார்புக்கு நெத்தியில செத்து விட தோணுதடி. ஏன்றா ஷோ முடிகிற டைம்ல இந்த ஆட்டோ உங்களுக்கு தேவையா? வீட்டுக்கு போக வேணாமான்னு அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். இருந்தாலும் சொல்றோம், முதல் முறையா எங்க டீம் ஜெயிச்சிருக்கிறா இந்த டான்ஸ் பண்ணி நாங்க ஆடிக்கிறோம். ஆமா இதுக்கப்புறம் ஆட முடியாதுன்றது எங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தெரியும் ஸ்ரீநிதி எதுக்காக வெயிட் பண்றாங்க? பிரிச்சு விடுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா வெட்டி விடுறதுல ஸ்பெஷலிஸ்ட் ஸ்ரீநிதி. எப்ப இந்த பலூனை வெட்டுவோன்னு காத்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் அடுத்த படம் என்ன என்பதை பார்ப்பதற்கான நேரம் இது. நெக்ஸ்ட் மூவி க்ளூ. 3 2 1 your time starts now. டபுள் ட்வின்ஸ். ஓகே. ஓல்ட் ஃபர்ஸ்ட் மூவி. க்ளூ ட்வின்ஸ். ஓல்ட் மூவி. டைம் போய்க்கிட்டே இருக்கு. 20 seconds to go. சிஎம். இங்கே ஒரு சிஎம். ஹவுஸ். 12 seconds to go. இன்னசென்ட். 7 seconds. பீப்பிள் ஜீரோ. ஓ இது 5 க்ளூ தாண்டி போகுது. ஒரே 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 நிமிஷம். இது என்ன பழைய படம் தானே? பழைய படமா? இல்லையா? இந்த மாதிரி வந்திருக்கு. இவ்வளவு நேரம் நீங்க என்ன படத்துக்கு பேர் சொல்லிருந்தீங்க? இப்போ நம்ம வீட்டு பிள்ளை. நம்ம வீட்டு பிள்ளைன்றது பழைய எம்ஜிஆர் சார் படம் நினைச்சு சொல்லிருக்கீங்க. வாவ். எனக்கு தெரியாது. சிவகார்த்திகேயன் அவர்கள் நடிச்ச படம் நம்ம வீட்டு பிள்ளை. அது எம்ஜிஆர் நடிச்ச படமும் நம்ம வீட்டு பிள்ளை இருக்குல்ல. சாரி அது எங்க வீட்டு பிள்ளைங்க. நான் ஒண்ணு ரிக்வெஸ்டா கேக்குறேன். எனக்கு தெரிஞ்சு 3 பேரும் நின்றீங்களா? மொத்தமா 3 வெட்டிடுறோம். நானும் வேணா உட்காந்துடுறேன் உங்க டீமோட சேர்ந்த பாவத்துக்கு. யோசிக்காத. இது பார் நாங்க கவுண்ட் டவுன் கூட சொல்ல தேவையில்ல. 3 கூட வெட்டி விடு. இதுலயும் ஒரு பியூட்டி தான். தண்ணி அவங்க மேல நிறைய ஊத்து பார்த்தா ஸ்ரீநிதி மேல தான் நிறைய ஊத்திருக்கு. அந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல் டேலண்ட். ஆனா பாத்தல யாருனாலும் இவ்வளவு ஈஸியா வெட்ட முடியல. ஸ்ரீநிதினால தான் அவ்வளவு ஈஸியா வெட்ட முடிஞ்சது. ஏன்னா இது உங்களுக்கு கை வந்த கலை என்பதை நிரூபித்திருக்கிறார். Thank you so much ஸ்ரீநிதி for doing this great honor. நன்றி. Thank you. எங்க டீம் வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க. அதுதான் என்னாலே ஏத்துக்க முடியல. ஏங்க எங்களுக்கு இவ்வளவு கஷ்டமான படமா கொடுத்தீங்கன்னாங்க. அந்த கஷ்டமான படம் வந்து நம்ம வீட்டு பிள்ளை.
இந்த படத்தை சொன்ன உடனே ரொம்ப பழைய படம் எம்ஜிஆர் சார் படம்னு உடனே எனக்கு டமால்ச்சு. பட் எனக்கு இவ்வளோ பியூட்டிஃபுல்லான டீம் இத்தனை எபிசோட் விளையாட கிடைச்சதே இல்லை. 3 முத்துக்கள் நீங்க தான். மொத்தமே 2 கேள்வி பதில் சொல்லியிருக்கீங்க. இல்ல தப்பு. ஓப்பனிங் நம்ம சொன்னோம். நாங்க வச்ச சாம்பிள் எல்லாத்தையும் கரெக்டா பதில் சொன்னாங்க. அதுதான் அவங்க சொல்ற ஓப்பனிங். கொடுத்த ட்ரையல் எல்லாமே நாங்க கரெக்டா. ஆனா என்னன்னா இந்த டீம் வழி தெரியாம போயிடும். நீ வேற உள்ள போய் கூப்பிட்டு வந்த பாரு. அது அதுக்கும் மேல நான் அப்ப என்ன பண்ணுங்க, வழி தெரியல போங்க விட்டுருக்கோம். தப்பு பண்ணிட்டேன், பரவாயில்ல, வழி காப்பாத்தி கூப்பிட்டு வந்தது ஏன் தப்பு. என்னடா எல்லாத்துலயும் ஃபெயில் ஆயிருக்கேன் அப்படின்னு அப்பா கேட்டா இல்லப்பா 3 பாஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவோம் பாரு 30 சப்ஜெக்ட்ல. அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான டீம். பட் 3 பேரும் அவ்வளோ லவ் அவ்வளோ அஃபெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அவங்க வின்னே பண்ண முடியாது. ஓகே, அதிசயமானால் உண்மை. இந்த தண்ணீர கண்டம்ல உங்க டீம் வின் பண்ணிருக்காங்க விஜய். கங்க்ராச்சுலேஷன்ஸ். என்ன படம்? டார்லிங் டம்பக். நம்ம வீட்டு இல்லை, நீங்க 3 பேர் இங்க வந்துடலாம். திடீர்னு யோசிப்போம், மச்சான் எப்பறம் 10 அரியர் வச்ச பையன் திடீர்னு பாஸ் ஆயிட்டு அப்படின்ற மாதிரி. 10 அரியர் வச்ச பையன் திடீர்னு நம்பர் 1 ரேங்க் வாங்கலாம் எப்படி இருக்குமோ அப்படி இன்னைக்கு ஸ்ரீநிதி பின்னி பெடல் எடுத்துருக்காங்க. அந்த டீமையும் கலக்கிருக்காங்க. ஸோ ஸ்ரீநிதி அண்ட் டீம், தட் இஸ் த டான் டீம். நீங்க 3 பேரும் அப்படியே ஸ்டேஜ்க்கு வந்துடலாம். ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். பட் இந்த சைட் டீம் அது எங்க வா நம்ம வா, இந்த படமா அந்த படமா, நாயகனோ ஏதோ ஒரு படமோ எது தெரிஞ்சாலும் குழுக்கல்ல போட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இத்தாக் தும் தும்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ வந்து மேல வந்துட்டாங்க. ஸோ வின் பண்ணிருக்கிறது அவங்க தான். மாஸ்டர் த பிளாஸ்டர் இன்னைக்கு அந்த 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கேஷ் பிரைஸ் வின் பண்ற டீம் ஜெயிச்சது அவங்களா இருந்தாலும் நம்மளாம் ஒரே ஃபேமிலினால சந்தோஷமா சேர்ந்து ஆடி இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். உங்க 6 பேருக்கும் மாஸ்டர் த பிளாஸ்டர் டீம் சார்பாக ரொம்ப ரொம்ப பெரிய நன்றிகள். இதே மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான டீமோட அடுத்த எபிசோட் உங்களை மீட் பண்ணுவோம், உங்களை என்டர்டெயின் பண்ணுவோம் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த கடையை சாத்துறோம். எஸ். ஸோ அது வரைக்கும் நாங்கள் 2 பேர் ஜாலியாக எஸ்கேப் ஆகிறோம். திஸ் ஆனந்தி அண்ட் விஜய். சிரிச்சினே ஜாலியாக சந்தோஷமா இருங்க. லைஃபே 4-3-44 கடல்ல மாறிடும். திஸ் இஸ் மாஸ்டர் த பிளாஸ்டர் பவர்ட் பை போத்தீஸ் மற்றும் போத்தீஸ் ஸ்வர்ணமஹால். Co-presented by the Chennai Silks and Kumaran Thangamaligai.